அனைவருக்கும் வணக்கம். திரு வைகோ அவர்களால் அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட திரு மல்லை சத்யா அவர்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். அந்த கட்சிக்கு பெயர் என்னன்னு சொன்னால் திராவிட வெற்றி கழகம். சட்டுன்னு பார்த்தாக்கா இந்த டிவிக்கே போல இருக்க அப்படின்னு யோசிக்க தோணுது இல்லையா? அது தமிழகம், இங்கே திராவிடம், அது டி, இங்கே டி, அதாவது திராவிட வெற்றி கழகம். இன்னைக்கு அவர் துவங்கி இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு என்னங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அந்த கட்சியினுடைய பெயரை வைத்து நீதி கட்சியினுடைய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு தான் திராவிட கழகம் உருவானது. பெரியார் அதை சீர்தூக்கி செயல்பட்டு வந்தார். அதில் ஏற்பட்ட ஒரு பிளவு தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதில் சிறந்த பேச்சாளராக இருந்த காரணத்தால் அதிலிருந்து பிரிந்து தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். அது பெரியாருக்கும் அவருக்கு உண்டான கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணத்தால் அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் திரு கலைஞர் அவர்கள் கையில் வந்த பிறகு திரு எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அகில இந்திய அதிமுகவாக அது மாறியது. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறப்பாக செயல்பட்ட வைகோ அவர்கள் வெளியேற்றப்படுகிறார். அவர் திராவிட மறுமலர்ச்சி கழகம் என்ற ஒரு பெயரை சூட்டி இன்றளவுக்கும் அதை நடத்தி கொண்டு வருகிறார். அதிலிருந்து பிரிந்தவர் தான், அதாவது வெளியேற்றப்பட்டவர் தான் மல்லை சத்யா. அதாவது நீதி கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், சமூக நீதி இதெல்லாம் அடிப்படையாக கொண்டது தான் நீதி கட்சி. இதையெல்லாம் காப்பாற்றுகின்ற வகையில் இருக்கின்ற கட்சிகள் தான் மேல் சொன்ன அத்தனை கட்சிகளுமே. அந்த வகையில் மல்லை சத்யா அவர்கள் இந்த திராவிட கொள்கை கோட்பாடுகளை சிறப்பாக காப்பாற்றி தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கட்சியாக இது அமையுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது என்பதை நான் உணர்ந்து அவரை பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.